ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு புரியாத புதிராகவும் ஒரு குழப்பமாகவும் அதெல்லாம் வயசானவங்களுக்கு தான் செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது அப்படின்ற பிம்பம் நம்ம ஊர்ல இருக்கு. அந்த பிம்பத்தை உடைச்சு ஆன்மீகத்தை எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள். இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துரை எழுதியது சமுத்திரக்கனி தான் அப்படின்ற விஷயம் பல பேரை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு புக்கை நம்ம எல்லாரும் எப்போ இம்ப்ரெஸ் ஆகி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வரும் அப்படின்னா அந்த புக்கோட டைட்டிலும் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் தான். அதுதான் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப அழகா ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள். இவர் எழுதியிருக்க இந்த ஆன்மீக புத்தகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா கட்டி அணைத்து முத்தமிடு. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. என்னடா ஒரு ஆன்மீக புத்தகத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு. இப்படி கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், ஒன்று இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவியோட டைட்டிலாக இருக்கணும், இல்லை ஒரு ரொமான்டிக் நாவலாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது அவர் எவ்வளோ அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னா கட்டி அணைத்து முத்தமிடு, பேராசைகளை கட்டி போட்டு இறைவனை அணைத்து முக்திகளை முத்தமிடு. அது அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்படி பார்க்கும்போதே நமக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும். மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு நல்ல நண்பர் அப்படின்றதுனால நம்ம அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, இதுக்கு ஏன் இப்படி ஒரு டைட்டில் வச்சிங்க, எதற்காக எத்தனையோ ஆன்மீக புத்தகங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் ஒரு புதுசா ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, எத்தனையோ ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு, என்னோட புத்தகத்தை எடுத்தா ஒரு 5வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் கூட ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அந்த நோக்கத்துல தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் ஒரு மதம் சார்ந்த ஒரு புத்தகமே கிடையாது, இது எல்லாருக்கும் சமமான ஒரு புத்தகம் தான். இதை படிக்கும் பொழுது அவங்க எந்த இறைவனை அவங்க மனசுக்குள்ள வைக்கிறாங்களோ, எந்த ஆன்மீகத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு அது ரிலேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. இந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படலை, ஆனா அவரோட சம்மதத்தோட நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிச்சப்போ உண்மையிலே அவர் சொன்னது போல ரொம்ப எளிமையான முறையில, எனக்கே ஆன்மீகம் என்ன ஒரு மிகப்பெரிய குழப்பம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா உண்மையிலே இவ்வளவுதான் ஆன்மீகமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டக்குன்னு கேட்ச் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம லைஃப்ல வாழ்நாள் நடைமுறைக்கு எப்படி அதை நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வரலாம், அது மட்டும் இல்லாம இதை அறிவியல் பூர்வமா எப்படி அணுக முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அது பண ரீதியா வரும், மன ரீதியா வரும், நண்பர்கள் மூலியமா வரும், வேலை பார்க்குற இடத்துல வரும், எல்லா இடத்துலையும் ஒரு போட்டி பொறாமை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க இந்த புத்தகத்தை ஒரு முறை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி நீங்க அணுக முடியும், அதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வர முடியும், அதை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணி ப்ரெஷர்லெஸ் லைஃபா வாழ முடியும் அப்படின்றது உறுதியா அதுல இருக்கு. என்னங்க 60 பக்கத்துல எழுதியிருக்காருன்றீங்க, 6 கோடி பிரச்சனை இருக்கு, அது எப்படிங்க அந்த 60 பக்கத்துக்குள்ள சரியா அவர் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அந்த 60 பக்கத்தை படிக்கும்போது எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அவரு. அது அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. இந்த புத்தகத்துக்கு இவரோட ரெக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டு வாழ்த்துரை எழுதியிருக்கிறாரு இயக்குனரும் நடிகருமான அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் சமுத்திரக்கனியை ஒரு சாதாரண ஒரு நடிகர் கிடையாது. ஒவ்வொரு முறையும் தன்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் எல்லா படத்தையுமே நடிப்பாரு. சினிமால புரட்சி ஏற்படுத்தினது ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் நடிச்ச சாட்டை அப்படின்ற ஒரு திரைப்படம் எல்லாரையுமே அவர் பக்கம் இழுத்து கட்டி போட்டுச்சு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துரை எழுதினது உண்மையிலேயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இது வந்து பலர் அறிஞ்சிருக்கலாம், சிலர் அறியாம இருக்கலாம். ஏன் சமுத்திரக்கனி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படின்னு பலருக்கும் பல கேள்வி எழும். ஆனா உண்மையிலே தெரியும், அண்ணன் அவர்கள் கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு தான் தெரியும், அவர் ஆன்மீகத்துல ரொம்ப தெளிவான ஒரு டிராவல்ல இருப்பாரு. அதனாலதான் அவர் வந்து மகாவிஷ்ணு வந்து எழுதின புத்தகத்தை அவ்வளோ வேல்யூ பண்ணி அதுக்கு வாழ்த்துறை எழுதுறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த வாழ்த்துறையில அவர் மெயின் கோர் கண்டென்ட் என்ன சொல்றாருன்னா, மகாவிஷ்ணு என்ன பேசினாரோ அதை தான் இவரும் ஆமோதிச்சு பேசியிருக்கிறாரு. யூனிவர்ஸ் இஸ் எவ்ரிதிங், பேரியக்க பிரபஞ்ச பேராற்றல் அதுதான் எல்லாமே அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு 4 வரியில சொல்லியிருக்காரு. அது புக்கு படிக்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும். எதை வேண்டுமானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல எல்லாருமே இருக்கணும். இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கையை எதிர்த்து நீ ஏதாவது பண்ண அப்படின்னா நீ மாட்டிப்ப, ஆனா இயற்கையோட நீ ஒன்றிணைந்து போன அப்படின்னா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ, எதை வேணாலும் நீ சாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அதுல என்னென்ன ஒரு விஷயம் பாருங்க, ஒரு ஈகோ இல்லாம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாரு. ஈகோ இல்லாம நானுமே ஒரு சில காலங்களில் புரிதல் இல்லாம தான் அலைந்து திரிந்தேன். ஆனா இப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கும் வாழ்க்கையை வாழக்கூடிய முறை ரொம்ப எளிதா இருக்கு அப்படின்னு அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆன்மீகம்னாலே வயதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து 60 வயதுக்கு மேல இருக்கவங்க தான் அதுல வந்து அதிக அனுபவம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகம்ன்றது முழுக்க முழுக்க வயதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, தான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது, தான் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அது எதை நோக்கி அது இருக்கு அப்படின்னா உங்களுடைய அனுபவம், ஒரு மனிதன் எதை கற்றுக்கொண்டான் அப்படின்றத நோக்கி மட்டும்தான் இருக்கு. அதனாலதான்
இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனரும் நடிகருமான அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் மகாவிஷ்ணு எழுதின இந்த புத்தகத்துக்கு வாழ்த்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஏதாவது நம்மளை விட சின்ன பையன் தானே இவர் எழுதின புத்தகத்துக்கு நம்ம ஏன் வாழ்த்து எழுதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா அவர் எதை பார்த்தார் அப்படின்னா, ஒரு தனி மனிதன், இந்த வயது சார்ந்தவன் அப்படின்னு அவர் பார்க்கல. இவர் சொன்ன விஷயம் எப்படி இருக்கு, இந்த புத்தகம் என்ன பேசுது அப்படின்றதான் பார்த்தாரு. ஒரு வார இதழ்ல இந்த நடிகருக்கு கல்யாணமா, இந்த நடிகைக்கு கல்யாணமா, யூடியூப்ல இவர் அவரோடு திருமணம் செய்து கொள்ள போகிறாரா அப்படின்ற நியூஸுக்கெல்லாம் அவ்வளோ ஆரவாரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இது போன்று சமுதாயத்துக்கு, அது மகாவிஷ்ணு அவர்கள் இல்லை, வேற யாரா இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லும் போது, நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்களை ஆற தழுவி கட்டி அணைச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இது ஒவ்வொருவரின் கடமையும் கூட. மகாவிஷ்ணு எழுதியது போல நீங்கள் அனைவரும் பேராசைகளை கட்டி போட்டு இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடுங்கள். நன்றி.